உங்களெல்லாம் மகிழ்விச்சதில் எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கணும். இந்த இந்த படத்தில் அவரோட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் இந்த வேலையை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேட்டரில் போய் பார்க்கும்போது மக்கள்லாம் அப்படி குடும்பமாக குலுங்கி குலுங்கி சிரிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஒரு அருமையான படத்தில் வேலைக்கு கொடுத்த என்னோடய டைரக்டருக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ பொன்ராஜ் சார், எங்களோட ஆர்ட் டைரக்டர். அடுத்த எடிட்டர் சார் ஸ்ரீகாந்த் சார், நீங்கள் என்ன மைக் அந்த பக்கம் கொடுக்குறீங்க, நீங்கள் பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு சுந்தர் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அப்புறம் எங்கள் வீர விஷால் சாருக்கு. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். நான் முந்தா நாள் தேவி தேட்டர் போய் இந்த படத்தை 2வது வாட்டி பார்த்தேன். 1000 பேரோட பார்த்துட்டு வந்தேன். வந்துட்டு நைட் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், அதை அப்படியே திருப்பி சொல்கிறேன், அதான் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ எக்ஸ்பெக்டட் திஸ் ஃபிலிம் டு பி எ மிரக்கிள் பட் நவ் ஐ ரியலைஸ்ட் இட்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அந்த ரிசல்ட் பார்க்க. நான் எப்போவுமே என் ஒய்ஃப் கிட்டலாம் சொல்லுவேன், அந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்பாங்க. என்றைக்கானாலும் அந்த படம் ஓரளவுக்கு ஓடிடும், அது ரொம்ப காமெடி படம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என் ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப ட்ரூவாக ஆகிறத பார்த்தேன். அந்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட். தேங்க்யூ ரிச்சர்ட் சார். வெங்கட் சார், நீங்கள்? எம்ஜிஆர் இது எனக்கு ஒரு பர்சனலாக ரொம்ப கனெக்ட் உள்ள ஒரு படம். இந்த டைரக்டர் பற்றி பேசினா எனக்கு 1 day 2 daysலாம் பார்த்தா அது நான் அவ்வளோ சொல்லணும், பிகாஸ் அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கேன் சார் கூட. இந்த படம் எனக்கு பர்சனலாக பெரிய கனெக்ட். ஏன்னா இது மாதிரி டேரக்டரோட கலகலப்பு நகரம் எல்லாம் டிஸ்கஷனில் உட்காந்துருக்கோம், பஞ்சஸ் போட்டுக்கோம், அதெல்லாம் பண்ணியிருக்கோம். பட் நான் டயலாக்காக ஃபஸ்ட்டு ஃபுல் படம் ஒரு வசனமாக இருந்து இந்த படம் டைரக்டரை நம்பி எனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு படம் மதகராஜா. ஸோ விதை இந்த படம் தான். இதுக்கப்புறம் தான் டேர்ன்ஸ் டு கலகலப்பு 2 அரண்மனை 1 2 3 4 ஆம்பளை எல்லாமே வசனம் டைலாக் எழுதி எல்லாமே அதுக்கப்புறம் தான். பட் விதை இந்த படம். ஸோ விதை போட்ட படம் வரலையேன்னு இன்னொரு பெரிய கனெக்ட் என்னன்னா, எல்லாம் சொல்லிட்டாங்க 12 years ஆச்சு முன்னாடி வந்த படம். அதான் தைரியமாக சொல்கிறேன். இந்த படம் ஷூட்டிங்கில் ஜெய்ப்பூர் இருக்கும்போது எனக்கு குழந்தை பிறந்தது. அதில் 4 தான் அட்டெண்டட் அது ஏஜ். வயசுக்கு வந்தாங்க பொண்ணு, பெரிய பொண்ணு. ஸோ என் பொண்ணு பிறக்கும் போது நான் ஷூட்டிங்கில் இந்த படம் அவள் வயசுக்கு வரும்போது இட்ஸ் கமிங் டு தியேட்டர்ஸ். இது பிளாக் பஸ்டர் நவ். அண்ட் எல்லாத்துக்கும் காரணம் டைரக்டருடைய அந்த மெனக்கடல். பிகாஸ் அவர் எத்தனை வருஷமாக பார்க்குறேன் டைரக்டரை. ஒரு சீன் கன்சியூம் பண்ணும்போது இது மக்களை போய் சேரணும், ஜனங்களுக்கு பிடிக்கணும். அது ரொம்ப மெனக்கெடுவார். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தட் டிஸ்கஷனில் ஒரு ஸ்கிரிப்ட் லாக் பண்ணிட்டோம், சீன் லாக் பண்ணிட்டோம்னா சரி பவுண்ட் பண்ணிட்டோம், ஷூட்டிங் பேர்லாம் அப்படி பண்ண மாட்டார். ஸ்கிரிப்ட் பண்ண பிறகு திருப்பி 1 week ஆஃபீஸில் போகிற ஆரம்பிப்பார். இந்த சீனில் கொஞ்சம் பெட்டர் பண்ணலாமா, இது இப்படி பண்ணலாமா, இந்த சீனை இப்படி பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருப்பாரு. சரி ஷூட்டிங் போனால் ஷூட்டிங் முதல் நாள் திருப்பி நைட் உட்காந்து இந்த சீனை இப்படி பண்ணலாமா, சின்ன சேஞ்ச் இப்படி பண்ணலாம் சொல்லிட்டு இருப்பாரு. மறுநாள் போனால் காலையில் போய் அங்கே போய் உட்காந்து இந்த சீனை இப்படி மாற்றிடலாம், அவங்க டோட்டலாக அந்த கேரக்டர் உள்ள வைத்துடலான்றாரு. ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் ஒரே ஒரு சீனுக்கு அவ்வளோ ஒரு மைண்டுக்குள்ளே எடிட் பண்ணிட்டே இருப்பார். பிக்சர்ஸ் வெளியே கொண்டு வரைக்கும். சார் பல பேர் இந்த ஆர்டிஸ்ட் கேட்பாங்க, என்ன சார் சீன்பாங்க, சீனை சொல்லிடுறேன் ஆனால் இதான் சீனு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சீனை சொல்லுவோம். ஏன்னா அந்தளவுக்கு சீன் அங்கே பெட்டர்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் பிஃபோர் ஷூட் வரைக்கும். அண்ட் நாங்கள் ஒரு 12 years பிஃபோர் இந்த படம் ஷூட் பண்ணும்போது அப்போ இந்த பேன் இண்டியா கல்ச்சர்லாம் பெரிய பாப்புலர் கிடையாது. பட் அப்பயே இந்த படம் பெரிய கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நார்த்லேருந்து சோனு சூத் அண்ட் சரத் சக்சேனா, அண்ட் தென் தெலுங்குலேருந்து சுப்பாராஜு, சுதா அம்மா, அப்புறம் சடகோபன் ரமேஷ் ஒய்ஃப் பண்ணாங்க அவங்க, அப்புறம் மலையாளத்தில் ஜான் கோக்கன், இப்படி நிறைய மல்டிபிள் லாங்குவேஜ் காஸ்டிங்ஸ் எடுத்து போட்டு இருந்தார். அவர் அப்போலேருந்து இந்த படத்தை மேலே டைரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வால்மெண்ட், இந்த படத்தை பெரிய கமர்ஷியல் ஃபிக்காக கொண்டு வரணும்னு. அண்ட் பெரிய சப்போர்ட் வந்து விஷால் சார். அவர் அப்பயே பெரிய ஆக்ஷன் ஹீரோ. பட் ஸ்டில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாவமாக இருக்கும். எவ்ரி 5 days ஒரு சாங் போட்டுருவோம், எவ்ரி 5 days ஒரு ஃபைட் போட்டுருவோம். பார்த்தா ஒன்று அடிச்சுட்டே இருப்பார், யாரையாவது இல்லை ஆடிக்கிட்டே இருப்பார். எங்களுக்கே பயமாக இருக்கும் குறுக்க போகிறதுக்கு, ஃபைட் வச்சு அடிச்சுட்டு போகிறாரோன்ட்டு. அந்த அளவு படத்தில் அவ்வளோ ஃபைட் சீன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அந்த 6 pack அவர் மெனக்கட்ட அந்த எஃபர்ட்ஸு அதெல்லாம் இப்போ இவ்வளோ பெரிய எஃபர்ட் கொடுக்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் 100% கடவுளுக்கு அப்புறம் மக்களின் மீடியா தான். நீங்கள் கொடுத்த அந்த கை கொடுப்பல், நீங்கள் கொடுத்த ஆதரவு, அந்த சப்போர்ட்டு, இட்ஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரெஸ். அது just bow my heads to all of you and thanks for giving a big success and thank you sir, special sir, and thanks for Vishal sir, Anjali, Santhanam inga illa but is a very good co-star avaru Santhanam avlo dialogues appreciate பண்ண ஸ்பாட்லயே இது நல்லா இருக்கு வெங்கட் நல்லா இருக்குன்னு அவ்வளோ ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு ஆர்ட் சந்தனம் இங்கே இல்லை. அண்ட் மெயின் காரணம் விஜய் ஆண்டனி சார். இந்த சாங்ஸ் அப்படியே மேஜிக்கலாக இருக்கும். இந்த சாங்ஸ் அங்கே கேட்கும்போது செட்டில் ஷூட் பண்ணும்போது அது பாருங்க, இத்தனை வருஷம் கழிச்சு இந்த சாங் இவ்வளோ அப்டேட்டாக இவ்வளோ சூப்பராக தான் இது காரணம். பிகாஸ் ஆஃப் டெக்னிக்கல் க்ரூ அந்த கேஸ்டிங்ஸ் எவ்ரி திங். அண்ட் தேங்க்ஸ் ஒன்ஸ் ஆல் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், நன்றி. தேங்க்யூ சார். அண்ட் ப்ளீஸ் டேக் யூ சீட். தேங்க்யூ. ஓகே, அடுத்ததாக மேடைக்கு திரு மனோகர் சார் அவர்களை அழைக்கிறோம். சார் ப்ளீஸ் ஜாயின் அஸ்.
ஸோ முதல்ல வந்து நம்ம மேடைக்கு யாரை அழைக்க போகிறோம் பேசுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் அஞ்சலி அவர்களே நம்ம மேடைக்கு அழைக்கலாம் சார். சார் கேன் யூ ப்ளீஸ் கிவ் அ டோக்கன் ஆஃப் அவர் அப்ரிசியேஷன் ப்ளீஸ் மேம். தனியாவா யாருமே டீம் இல்லையா எனக்கு? வந்தாங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். ஆமா எங்க ஏன் 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 சார் இப்போ கூட 4 பேர் இருந்தாங்களே சார், அப்பெல்லாம் நீங்க பேசலையே. அது இல்லை நான் கேட்ட க்ரௌடுன்னு அது இல்லை, நம்ம டீம்ல இருந்து நீங்க வரலாமே. ஓகே வாங்க. சரி அப்போ ஏன் விஜய் ஆண்டனி சாரையும் கூப்பிடலாம் வாங்க சார். உங்களுக்கு வந்து ஒரு அழகா கட்டுமஸ்தா பாடியோட ஒருத்தர் அனுப்பலாம்னு நினைச்சேன். நீங்க வந்து என்ன கூப்பிட்டுருக்கீங்களா அஞ்சலி? சரி ஓகேப்பா வந்த. இப்போ நல்லா இருக்கு. சரிப்பா சரி. ஸோ தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார். உங்களை நான் ஹீரோயின் கூப்பிடுறதா மியூசிக் டைரக்டர் கூப்பிடுறது, இன்னைக்கு வந்து இந்த ஸ்டேஜ்ல நீங்க மியூசிக் டைரக்டர் தான், அதனால அப்படியே கூப்பிடுவோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கேம் பேசி பேசி வந்துருது சார். இப்ப தெரிஞ்சுதான் நான் எவ்வளவு பிஸியா சுத்திக்கிட்டு இருக்கேன்னு. மதகஜ ராஜாவை வந்து இவ்வளோ பெரிய சக்சஸ் ஆக்குனதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே பேர்ல ரொம்ப 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 நன்றி. ஏன்னா வந்து படம் வந்திருக்கு, ஹிட் ஆகுது, அதை தாண்டி தியேட்டர்ஸ்ல வந்து நான் நேர்ல போய் பார்த்தேன், நிறைய வீடியோஸ் பார்த்தேன், எல்லாருமே எவ்வளோ என்ஜாய் பண்றாங்க. அது பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு நல்ல படத்தை வந்து 12 இயர்ஸ் கழிச்சு வந்தாலுமே ஒரு நல்ல படத்தை வந்து ஆடியன்ஸ் எப்பவுமே என்டர்டைன் பண்ணுவாங்க, அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படின்றதுல வந்து சந்தேகம் இல்லை. தேங்க்யூ ஸோ வெரி மச் ஆடியன்ஸ் அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இன்னும் முடிக்கல. நீங்க பார்த்த உடனே நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன். சரி முடிங்க. மேடம் மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க, பேசுவாங்க, வெயிட் பண்ணுங்க. இல்ல ஃபுல் லெங்க்ல பேசினால ஒரு சின்ன கேப். அப்புறம் வந்து எங்களோட டைரக்டர் சுந்தர் சார். சார் நான் உங்களுக்கு 12 இயர்ஸ் கழிச்சு பார்க்குறேன் சார். ஆமா நான் பர்சனலாக என்ஜாய் பண்ணேன் சார். நான் நிறைய இடத்துல நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், மதகஜ ராஜா வந்தா கண்டிப்பா ஓடும், இதுதான் எல்லாருமே டீம்ல எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது எங்களோட நம்பிக்கை அந்த படத்து மேல. அண்ட் நான் பர்டிகுலராக எதுக்கு சொன்னேன்னா, சார் கூட நான் கலகலப்பு பண்ணதுக்கு அப்புறம் இமீடியட்டா பண்ண படம் மதகஜ ராஜா. ஸோ கலகலப்புல நான் பர்சனலாக ஒரு ஆடியன்ஸாக வந்து நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன்னா, நான் மதகஜ ராஜாவும் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஆனால் நான் ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன் சார், என்னோட பேர் வந்து கலகலப்புலையும் மாதவி தான், மதகஜ ராஜாலையும் மாதவி தான். நெக்ஸ்ட் படத்தில் வேற பேர் வைங்க சார். மாயா, நல்ல நேம். அண்ட் விஷால் மை டியர் ஃப்ரெண்ட், மை டியர் லவர், சாங்ல வந்து யுவர் ஹைலைட். ஆக்சுவலாக அந்த சாங்காக நிறைய பேர் தியேட்டருக்கு வராங்க. சில படத்துக்கு தான் நடக்கும் அது மாதிரி, ஒரு சாங்காக தியேட்டருக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து வர அந்த கடைசி சாங்காக எல்லா படமும் பார்க்கறது. பட் இந்த படத்தில் ஆனால் அந்த சாங்காக மட்டுமே இல்லாமல் காமெடி எல்லாத்துக்குமே வந்து ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க. அண்ட் பர்டிகுலராக விஷால் சூப்பராக பண்ணீங்க. பர்டிகுலராக வந்து அந்த சாங் என்னோட ஃபேவரட். அண்ட் சென்டர் அட்ராக்ஷன் ஆஃப் மதகஜ ராஜா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விஜய் ஆண்டனி சார், ஆக்சுவலாக எங்களுக்கு உங்கள் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தில் என்னோட ஃபேவரட் வந்து சிக்கு புக்கு அண்ட் ஆஃப்கோர்ஸ் மை டியர் லவர். சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் வரு, சந்தானம் எல்லாருக்குமே இந்த படத்துல வந்து இந்த சக்சஸ்க்கு வந்து ஈக்குவல் பார்ட் இருக்கு. வந்த எல்லாருக்குமே வராத எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எங்க படத்துல ஒர்க் பண்ண டீம் எல்லாருக்குமே ரிச்சர்ட் எனக்கு அங்காடி தெருவுல இருந்து ரிச்சர்டு தெரியும். அண்ட் மதகஜ ராஜா இப்போ அடுத்து வந்து இன்னொரு படம் மதகஜ ராஜா பத்தி மட்டும்தான். அண்ட் எக்ஸ்ட்ராடினரி கேமரா ஒர்க், நான் அது சொல்ல வேண்டியது இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த படத்துல நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு நிறைய பேர் சொன்னாங்க, இங்க இருக்கிற மீடியால இருந்தா நிறைய பேர் சொன்னாங்க. கிரெடிட் கோஸ் டு யூ. தேங்க்யூ. அண்ட் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தை இவ்வளோ ரிசீவ் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்றதுல வந்து எனக்கு சந்தேகம் இல்லை. தேங்க்யூ ஸோ வெரி மச். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். ஓகேவா மேடம்? Thank you. Thank you, Vijay Antony sir. Special mention எனக்கு ஆக்கி இருந்ததுக்கு. Thank you, my pleasure.
சார் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஒவ்வொரு படத்துலையும் ஒர்க் பண்ணும்போது ஒரு டேரக்டர் வந்து ஒரு மியூசிக் டேரக்டருக்கு எவ்வளோ லிபர்ட்டி தராரு, எப்படி வேறான்னு இருக்கு இல்லையா? அதில் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப அருமையாக நிறைய பாட்டு பாதி அவர் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். தொம்பிக்கு தொம்ப பாட்டிலலாம் கூட எடுப்பதுக்கு இல்லை ஜி, நானே வந்து உதர்க்கமாக வழக்கமாக பண்ணுவேன், இல்லை விஜி இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டையும் நான் சொதப்புறதுக்கு மிக உறுதுணையாக இருந்த சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒவ்வொரு கொக்கச்சி கொள்ளரட்டப்பற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணதில்லை, வழக்கமாக பண்ணுறது. ஆனால் இந்த படத்தில் வந்து சாரோட கான்ட்ரிபியூஷன் அதிகம். அப்புறம் வந்து இது வரைக்கும் நிறைய நியூ சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு நைட்டு வந்து இந்தியா லெவலில் உலக லெவலில் ட்ரெண்டான சிங்கர் நான் இது வரைக்கும் நானே ஆகலை. இது வரைக்கும் ஒரே நாளில் வந்து விஷால் வந்து ஆல் ஓவர் பாப்புலர். விஷால் கர்நாடிக் சிங்கர்லாம் கலங்கியிருக்காங்க ஆக்சுவலாக. இல்லை வழக்கமாக கர்நாடிக் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம், 5 வருஷம் 10 வருஷம் ஆகல, ஆவரேஜாக ஒரு 3 வருஷமாவது ஆகும்ல. வந்தார், நீங்கள் தான் பாடுறீங்கன்னோ உடனே கமகம், உடனே சரிகமப்பா நிஷா அதெல்லாம் வேற லெவலில் பாடினார் விஷால். கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த புது சிங்கருக்கான நாளைக்கு கான்சர்ட்ல வேற பாடுறாரு. இவர் பாடுறாருன்னு சொன்னா கான்சர்ட் ஃபுல் ஓவர்ஃப்ளோ ஆகுது டிக்கெட். ஆக்சுவலா விஷால் பாடுறாருன்னு தெரிஞ்சவங்க நாளைக்கு பாடுறாரு. ஃபர்ஸ்ட் ஆடுறாரு வேற, அஞ்சலியும் விஷால் ஆடுறாங்க, அவர் பாடுறாரு. யாருமே சொல்லல. இல்ல நான் சொல்றேன் ஸ்டேஜ்ல, அதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால. ஸோ ஓவர் நைட் வந்து பாப்புலர் ஆகி ஷோவில் லைவ் கான்சர்ட்ல பாடுற அளவுக்கு வந்து திடீர்னு போயிட்டாரு. ஒருவேளை ஏஆர் ரஹ்மானுக்கு ஜெய்ஹோக்கு அவார்டு கொடுத்த மாதிரி அவர் கொடுக்கும்போது ஸ்டேஜில் ஜெய்ஹோன்னு தான் சொன்னார்ல, ஜெய்ஹோ நீங்கள் வந்து சுந்தர் சி சார் ஹோ, விஜய் ஆண்டனி ஹோ கொடுத்துட்டு கடைசியில் ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க, அது பிரச்சனை வந்துருப்போது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சிங்கிங் திஸ் சாங் ஃபார் அஸ் விஷால். ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பாடினார்ல சார், எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல். கமகம்லாம் தைரியமாக பாடு. நானே இது வரைக்கும் கமகம் பாடினதில்லை ஆக்சுவலாக. கமகம் அவர் பாடி காட்டுறீங்களா? கமகம் மட்டும் சரி, நீங்கள் வரும்போது பாடி காட்டுங்க. ஸோ ஓவராலாக இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஷி ஹஸ் டன் அ ஃபென்டாபிளஸ் ஜாப். நீங்கள் அந்த படத்தில் அழகாக இருக்கேன்னு சொன்னீங்களே அஞ்சலி, இப்போவும் சூப்பராக தான் பாருக்கீங்க. என்ன விஷயம் சூப்பராக இருக்கீங்கப்பா. மீடியாவில் ஏதாவது கன்ஃபர்மேஷன் வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு? கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. எல்லாம் மேம் அழகாக இருக்காங்களா? ஓகே, கை தூக்குறாங்க எல்லாரும். இல்லை மனசில் வச்சுக்கிறாங்க, வெக்கப்படுறாங்க. நான் ஸ்டேஜில் சப்போர்ட் பண்ணீங்க அவங்கள. ஆமாம் அப்படின்னு நான் நம்புறேன். ஆமாம், ஒவ்வொரு படத்துக்கும் பின்னாடியும் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரொடியூசரோட கான்ட்ரிபியூஷன் அதிகம் சார். ஒரு டைரக்டர் எப்படி கருவை சுமக்கிறாரோ தாய் மாதிரி, அதுக்கு வந்து தகப்பன் மாதிரி இருந்து தேவையான பொருளாதார சப்போர்ட்டு எல்லாத்தையும் மேக்ஸிமம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் வந்து இந்த படத்தில் நம்ம இயக்குனர் சாருக்கு நீங்கள் என்னென்ன மேக்ஸிமம் சப்போர்ட் முடியுமோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அது வந்து விஷுவலில் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக தெரியுது. நீங்கள் நிறைய படம் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும் சார். ஒரு டைமில் கடல் அதாவது நிறைய படம் நீங்கள் பண்ணீங்க. ரீசெண்டாக ஒரு பாஸ் எடுத்துருக்கீங்க. இந்த சக்ஸஸ் ஐ திங்க் நீங்கள் கெரியரில் பண்ண படங்கள்லேயே இதுதான் எனக்கு தெரிஞ்சு, என் நாலேஜுக்கு பெரிய மெகா பிளாக் பஸ்டர்னு அப்படி நினைக்கிறேன் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து இதை தொடர்ந்து நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எடிட்டர் சார் அண்ட் கேமராமேன் சார், ஆர்ட் டைரக்டர் சார், ரிச்சர்ட் அவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப மனமார்ந்த ஒரு தனி மரம் தோப்பவாதுன்ற மாதிரி உங்கள் எல்லாரோட உழைப்பும் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இந்த படம் வந்து கண்டிப்பாக இவ்வளோ பெரிய படமாக வந்திருக்காது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஜெமினி ஆடியோ சரண்யா, ஹவ் டன் அ கிரேட் ஜாப். பாட்டு ஓவர் நைட்டு நீங்கள் வந்து கொண்டு போய் ஹிட் ஆக்கியிருக்கீங்க. தேங்க்யூ அதித்தி, தேங்க்யூ எவ்ரிவன். மீண்டும் தேங்க்யூ சுந்தர் சார், தேங்க்யூ ஸோ மச். ராசியான டிடி உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. நாளைக்கு வந்து விஷால் பாடுறாரு, நம்மளாம் வெயிட் பண்ணுறோம். ஆமாம், 1 or 2 சாங்ஸ் மட்டும் இவங்க ஆடுறாங்க, அதுக்கு மேலே எதுவும் நம்ம கம்பல் பண்ண வேண்டாம். ஏன்னா அங்கே ப்ரொமோஷனுக்கு போகணும், மற்ற படத்துக்கலாம் அப்படின்றதுனால ஒரு 2 சாங்ஸ் மட்டும் ஆட்டு போயிடலாம். என்ன சார்? ஓகே தானே சார்? வெயிட்டிங். எஸ், நாங்கெல்லாம் வெயிட்டிங்ல இருப்போம். அஞ்சலி, எங்களை ஏமாத்திடக்கூடாது. விஷால் சார், நீங்களும் நாளைக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு வருவோம், நீங்கள் விட்டுக்கூடாது. Thank you so much Vijay Antony sir, and thank you so much Anjali. Please take. Thank you. Okay, இது என்ன புரியுதா சார்? லியோல வந்து அவர் செத்துட்டாருன்னு நினைப்பாங்க, ஆனா சாகல அப்படின்னு அர்ஜுன் சார் வந்து அவரோட போட்டோ எடுத்து காட்ட, அந்த மாதிரி மதகராஜா வந்துருச்சுடா அப்படின்னு நீங்க காட்டுறீங்க. இது நீங்க தெரியுதா? வந்து அவங்க ஸோ மதகராஜாவோட போஸ்ட் அலெக்சா பிளே பேட் ஆஸ் நவ் அப்படின்னு சொல்றா. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது? இல்லை, அது வந்து அந்த பக்கம் விஷாலும் லைட்ஸ் ஓகே. அது ஆக்சுவலாக அந்த கை பக்கம் வந்து விஷாலும் பிடிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா 13 வருஷமா நாங்கள் 2 பேரும் இது வரும் வந்தால் வெற்றி அடையும். ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றி நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் 2 பேருமே அதுக்காக 13 வருஷம் விடாமல் அதுக்கான ஒரு
புஷ் பண்ணிட்டு இருந்தோம். அதான் எங்களை பார்த்தா மனோகர் சார் தெரிச்சு ஓடுற அளவுக்கு அவரை துரத்திட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து கூட ஒரு விஷாலி ஆட் பண்ணியிருந்தா இன்னும் கரெக்டாக இருந்திருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். கமெடியன் சந்தானம் இஸ் பேக் ஆன் பிக் ஸ்கிரீன் டா அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி சொல்றாராம். இதுக்கு யார் சொல்ல போற? விஷால் ஏன் இதுக்கு வந்து பதில் சொல்லக்கூடாது? இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பன் கமெடியன் மனிதன் சந்தானம் வந்து பல படங்களில் வந்து ஒரு தூணாக இருந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுவும் சுந்தர் சி சார் காம்பினேஷனாக சொல்லவே தேவையில்லை. 2 பேருக்கு அந்த சிங்க் இருக்குது பாருங்களேன். காமெடியை வந்து பேப்பர்லேயே எழுத தேவையில்லை. அவங்க 2 பேர் பேசினாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒன்லைனர்ஸ் வந்துடும். இந்த படத்தில் வந்து சந்தானத்தை பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து குழந்தைங்க எப்படி சிரிச்சாங்கன்றது கண்ணால் பார்த்தேன். ஒரு 4-5 தியேட்டரில் எல்லோரும் வந்து மிஸ் பண்ணாங்க அந்த விண்டேஜ் சந்தானம். அந்த மாமியார் காமெடி ஆகட்டும், அந்த கிணத்துல விழும்போது ஏண்டா கிணத்துல விழும்போது 2 பொண்ணுங்களோட தான்டா விழுவியா அப்படின்னு கைத்தட்டல் வாங்கும்போது இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் மை மீம். நான் தான் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்க எமோஷன் மாதிரி நான் தான் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன நான் தான் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். என் போட்டோ போட்டிருக்கலாம். சந்தானம் வந்து ஆமா மாமியார் வந்துட்டாங்க. கண்டிப்பா வந்து உங்களை அடிக்கிறதுக்கு யாருமே இல்லம்மா, கவலைப்படாதீங்க, பாம்பெல்லாம் இல்லை எங்கிட்டு. சந்தானம் is gone to become a hero now. I wish 1 or 2 films ஒரு மேபி சுந்தர் சார் காம்பினேஷனில் சந்தானம் வந்து if he ஆக்சுவலி சந்தானம் வந்து செகண்ட் ஹீரோ நான் சொல்லுவேன் மதகஜராஜாவில். விஷால் ஹீரோனா செகண்ட் ஹீரோ வந்து சந்தானம் தான். ஏன்னா எங்கள் காம்பினேஷன் வந்து இட்ஸ் லைக் ஒரு ஃப்ரெண்டோட நடிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நடிக்கிறதுக்கு. டார்லிங் இந்த டைலாக் நீ பேசு, இந்த டைலாக் முடிச்சோடனே நான் டக்குன்னு இந்த டைலாக் பேசுகிறேன், ஓகே டார்லிங் பேசிக்கலான்னு. ஈகோ இல்லாமல் பண்ணுறது வந்து ஒரு பயங்கர கெமிஸ்ட்ரி. சம்டைம்ஸ் ஹீரோயினோட கெமிஸ்ட்ரியை விட கமெடியனோட கெமிஸ்ட்ரி வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ this is a true statement by Tamil Nadu audience. Okay, next please. கமர்ஷியல் மூவினாலே நாம தான் சுந்தர் சி சார் அப்படி நீங்க மீசையை முறுக்கி விட்டுட்டு சொல்றீங்களா? கிரி, அருணாச்சலம், மதகஜராஜா, இந்த வரிசையில் நிறைய இருக்கு. பட் இங்க இடம் இல்லாதனால இவ்வளவுதான் போட்டிருக்காங்க. உங்க கமர்ஷியல் மூவி டைரக்டர் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? வாட் டு யூ ஃபீல்? சந்தோஷமா இருக்கும். ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையில் ஃபீல் ஆகும். கமர்ஷியல் படம் பெரிய வெற்றி அடையும், ஒரு ஆடியன்ஸ் ரசிப்பாங்க, கூட்டமாக எல்லாம் வரும். பட் உள்ள எனக்கு மட்டும் ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கும். அதுக்கான பெரிய அப்ரிசியேஷன் இருக்காது. ஒரு குட் டைரக்டர்ஸ் லிஸ்ட் போட்டோன்னு வைங்களேன், இவ்வளோ இட்டு கொடுத்துட்டு அதில் என் பேர் இருக்காது. அன்பே சிவம்னு ஒரு படம் போதும் சார். நீங்க அதான் சொல்றேன், நீங்க யாருன்னு சொல்றதுக்கு அன்பே சிவம் ஒரு படம். விஜய், நான் சொல்ல வரது அதான். என்னை பொறுத்தவரை சினிமா இட்ஸ் a huge business. ஒரு லட்சக்கணக்கான பேர் இன்வால்வ் ஆகிற, அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு பிஸ்னஸ் அது. அதில் வந்து அது மிகப்பெரிய பொழுது சாதனம். அது போக கோடிக்கணக்கான மக்கள் வந்து நம்மளை நம்பி அவங்க காசை கொடுத்து அந்த 3 மணி நேரம் அவங்க வந்து கவலையெல்லாம் மறந்து இருக்க வராங்க. ஸோ அவங்கள நல்லபடியாக சந்தோஷப்படுத்தணுங்கிறது என்னோட பெரிய ஒரு ஆசை. பட் என்னதான் அந்த கமர்ஷியல் மூவின் டேக் இருந்தாலும் 30 வருஷமாக கண்டினியூஸாக பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் மக்கள் ரசிகர்கள், அதாவது அவங்கள வந்து நான் மக்கள் ரசிகர்கள்னு சொல்ல மாட்டேன், தெய்வங்கள்னு சொல்லுவேன். அவங்களோட ஆதரவில் தான் நான் வந்து ஓடிட்டுருக்கேன். ஆனால் வந்து இப்போ கமர்ஷியல் ஓகே இவ்வளோ ஹிட்டானாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்கு. அதுக்கான ஒரு ஒரு எனக்கு கிடைக்கலன்ட்டு. பட் அதை பற்றி கவலையும் படுறதில்லை. நான் என் கடன் பணி செய்து கிடப்பதே தான் என்னோட கொள்கை. உங்கள் பொசிஷன் என்னென்னா சார், இந்த பொங்கலை நீங்கள் தான் காப்பாற்றுறீங்க சினிமா தியேட்டர்களில் மக்களை என்டர்டைன்மெண்ட்டுக்காக. அதே மாதிரி போன சம்மர் வந்து பொங்கலுக்கு இது, போன சம்மருக்கு வந்து அரண்மனை. இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? அதான் சார், என்னை பொறுத்தவரை தான். இப்போ படம் பார்க்குற மக்கள் சந்தோஷம், மீடியா ரசித்து எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம என்னோட இதில் நம்ம எல்லாத்தோட காம்பினேஷனில் வந்து இந்த வெற்றியில் அதுதான் என்னோட வந்து மிகப்பெரிய வெற்றியாக அவார்டாக பார்க்குறேன்.
பை காட்ஸ் கிரேஸ் இன்னும் இந்த லிஸ்ட்ல நிறைய படம் வரணும்னு ஆசைப்படுறேன். ஆமா சார், அந்த பொசிஷன் இல்லைன்னா என்ன, தைரியமா ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் வீட்டுக்கு போய் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த தைரியமா ஒரு ப்ரொடியூசர் போடலாம் அப்படின்னா அந்த லிஸ்ட் எடுங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நீங்க என்னைக்குமே இருப்பீங்க சார். அது எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், அது அசைக்க முடியாத ஒரு உண்மையும் கூட. Having said that, next meme please. Me and my boys going to watch MGR 2013க்கு போக ரெடியாடா கேப்பார், டைம் டிராவல் பண்ண ரெடியாடான்னு கேட்பார் அவரு. அந்த மாதிரி இதை யார் சொல்றீங்க? இன்னொருத்தர் கேளுங்கப்பா. சாரிப்பா, நான் வந்து அஞ்சலியை பார்த்துட்டு இருந்தேன்னா ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடுச்சு. இன்னொருத்தர் சொல்லுங்க. மீ அண்ட் மை பாய்ஸ், அது யார் தெரியுது இல்ல சார்? சான் இல்ல, அந்த பிக்சர்ல இருக்கிறது யார் தெரியுது இல்ல? கொஞ்சம் சான். இது ஹேங் ஓவர்ல வருவாரே, ஹேங் ஓவர்ல வருவாரே ஒருத்தர். நாங்க உங்க அளவுக்கு கிடையாதுப்பா. நாங்க தமிழ் ஹீரோஸ், தமிழ் ஆடியன்ஸ் பாக்குற ஆட்கள். இப்படி வரீங்களா? சரி, சாங்னா யாருப்பா? இங்கிலீஷ் ஆக்டரா சார்? அது என்ன கேக்குறீங்க? சாங்னா மூஞ்சியை மட்டும் ஒரு தடவை காட்டுங்கப்பா, கண்டுபிடிக்கிறேன். சரி, ஓகே, மேபி நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட்லயும் இதே ஃபீலிங் இருக்கு. அடுத்தது பாருங்க, உங்களுக்காகவே போடுவோம். விஷால்னா சுந்தர் சி, விஜய் ஆண்டனி, 3 பேர் சேர்ந்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ராட்சச வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. இத பாக்கும்போது விஜய் ஆண்டனி அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. 3 பாம்பு எப்படி போட்டீங்க? ஒரு ஏற்கனவே அனகான்னு சொல்லி வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. நீங்க இப்ப பாம்பு வேற போட்டு திரும்பவும் ஞாபகப்படுத்துறீங்களே. ஒரு டிராகனிஷான ஒரு விஷயம் சார். என்னப்பா இது? ஒரு டிராகன் கலந்த, அந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு இது. நீங்க டிராகன் போட்டிருந்தா பரவாயில்ல, பாம்பு போட்டு நாம அப்படியே வச்சுக்கலாம் சார். சரி, என்ன சொல்ல வரீங்க? 3 டிராகன் சேர்ந்து ஒரு ராட்சச வெற்றி கொடுத்திருக்கீங்க அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்றாங்களாம். இந்த ராட்சச வெற்றிக்கு காரணம் 3 டிராகன்ஸ் யாருன்னா நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்கும்போது மனசுக்கு எப்படி சந்தோஷமா இருக்குவா? என்னையும் அதாவது விஜயாண்டனி சார் இருக்கார்ல, நான் சொல்லணும், சார் வந்து ஏதாவது பேசும்போது அவர் பேசினாலும் ஹிட், அவர் பாடினாலும் ஹிட், பேசினா அவரோட ரியாக்ஷன் எல்லாரும் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்கள பத்தி பேசும்போது? அப்படி சார் மேடம் யா கரெக்ட், தெரியும், அடுத்து சொல்லு, எஸ் என்ன நம்மள திட்டுறாரா மனசுக்குள்ள, இல்ல நிஜமா ஓகே சொல்றாரா, ஒண்ணுமே தெரியுமா? பட் இதுல என்னன்னா, இந்த 3 டிராகரும் நல்லா பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருந்தா பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கும். ஏன்னா எங்க 3 பேரோட மூட் அப்படியே இருக்கு. ஆமா, கொஞ்சம் சிரிப்பு கம்மியா இருக்குல்ல இதுல. ஆமா, சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆமா, விஜயாண்டி மட்டும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. மட்டும் பெருசா சிரிக்குதுப்பா. இந்த பாம்பு கொஞ்சம் பெருசா. ஏன் சார்? அது நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் விஜயாண்டி. என்ன கேட்டா? ஓகே, நெக்ஸ்ட் மீம் ப்ளீஸ். அரண்மனை 2024's ஃபர்ஸ்ட் பிளாக்பஸ்டர், மதகஜ ராஜா 2025's ஃபர்ஸ்ட் பிளாக்பஸ்டர், சுந்தர் சி சுப்ரீமசி. இத பத்தி சொல்லுங்க சார். அது ஃபர்ஸ்ட் லைன் ஃபேக்ட், உண்மைதான். ஏன்னா போன வருஷம் வந்து கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட்லி சினிமா ஃபீல்ட் டல்லா இருந்துச்சு. அரண்மனை வந்து பிகம் எ ஹியூஜ் ஹிட். பட் அதில் பெரிய ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் என்னன்னா, அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்துறதுக்கு ஏகப்பட்ட படம் வந்துச்சு. ரைட் ஃப்ரம் கருடன், மகாராஜா, ரப்பர் பந்து, சோவான், நிறைய படங்கள் வந்துச்சு. ஸோ மேபி போன வருஷம் நான் ஆரம்பிச்சு வச்சு நிறைய ஹிட் வந்த மாதிரி இந்த வருஷமும் தமிழ் சினிமாவில் நாங்கள் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். நிறைய ஹிட் வரணும், தமிழ் சினிமா ஓஹோன்னு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சூப்பர். விஷால் சார் ஏதாவது சொல்லணுமா? இல்லை, 2026 நான் டைட்டில் பார்க்குறேன், என்ன டைட்டில் வரப்போகுது. துப்பறிவாளன் போட்டுருங்க விஷால். போட்டுலாமா? 24 வந்து அரண்மனை, மதகராஜா 25, துப்பறிவாளன் வந்து 26. இல்லை, சுந்தர் சாரோட இருந்தால் சூப்பராக இருக்கும். ஓ ஆமா, அப்ப சுந்தர் சார் இல்ல, அதுவே ஒரு சிம்பிளா இருக்கு பாருங்க. மதகஜராஜா 2. ஓ, அதுலயே இருக்குங்கறீங்க? அதுலயே இருக்கு. வாவ், ஓகே ஃபைன். சரி, அப்ப அடுத்தது. Finally witnessing my dear lover song after 12 years. Me and my boys at theater. அஞ்சலி, நீங்களும் இதுக்கு பதில் சொல்லலாம். பட் அந்த பாட்டுக்கு குரலுக்கு சொந்தக்காரரான விஷால் அதை பத்தி பேசினா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். அவர் பேசட்டும். பட் அது நீங்களும் ஏதாவது, ஏன்னா இப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளாக் பஸ்டர் வைரலான ஒரு சாங்க்கு வந்து நீங்க இருந்திருக்கீங்களா ஒரு பாட்டு. ஸோ வை டோன்ட் யூ சே சம்திங்? ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த சாங்கான அந்த ரியாக்ஷன் இருக்குல்ல கிரவுட்ல இருந்து, அல்டிமேட். அதில் இதுக்கு முன்னாடி விஷுவல்ஸ்லயும் அது பார்த்தேன்.
அது நான் வந்து அந்த அந்த இன்சிடென்ட் அந்த பிளேஸ்ல நான் இருந்தேன். அதனால என்னால் வந்து அதை சொல்ல முடியல, பட் என்னால் ஃபீல் பண்ண முடியுது ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சாங்காக நிறைய ஒரு செக்டர் ஆடியன்ஸ் வந்து படத்துக்கு போகிறாங்க அப்படின்னு. அவ்வளோதான். கரெக்ட் தான், உண்மைதான். ஆனால் இங்கே நான் ஒரு உண்மையை சொல்லணும். நானும் விஷால்லாம் உண்மையாகவே வந்து இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ ஆடியன்ஸ் பார்க்கும்போது கூட உட்காந்து பார்த்தோம். 12 வருஷம் ஆச்சு. ஸோ நாங்கள் அந்த ரியாக்ஷன் தான் பார்த்தோம். அதான் விஷாலோட ஆலாபல ரேஞ்சில் தான் உட்காந்து பார்த்தோம். உங்க மைண்ட் வாய்ஸ்ல இருந்தது விஷால் அவர்கள, உங்க மைண்ட் வாய்ஸ்ல என்ன இருந்தது? இல்லை, இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த பேக் அண்ட் ஸ்டோரி. ஓகே. இந்த 2 ஜாம்பவங்கள் வந்து உள்ள உட்காந்து டிஸ்கஷனு. கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு, இது வந்து ஒரு கோக்கியான ஒரு லிரிக்ஸ் வேணும், பாவிஜய் எழுதியிருக்காரு. ஒரு பாடகர் வேணும், பாடகர் வந்து ரெகுலர் பாடகராக இருக்கக்கூடாது. அந்த ஆள் இன்னும் ஃபஸ்ட் டைமாக பாடி இருக்கணும், அதுக்கப்புறம் இனிமேல் பாடவே கூடாது. அந்த மாதிரி ஒரு பாடகர் இருக்கணும்னு எனக்கு தெரியாது இந்த மேட்ரு. நான் அப்போ தான் ரொம்ப உற்சாகமாக டோர் ஓப்பன் பண்ணி என்ன பாட்டு, கிளைமேக்ஸ் பாட்டுன்னு, இதோ இவன் தான் சிங்கர்னு. சரி மெரிட்டில் நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு தோல் தட்டிட்டு சரி ஓகே பாடிடலாம் அப்படின்ட்டு என் குருநாதர், இசை குருநாதர் விஜய் ஆண்டனிக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அவர் எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காரு லைஃப்ல. இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வந்து அவர் எடுத்து எனக்கு கைமாற ஒன்று பண்ணா போதும்பா. நீங்க வெளியே யாருக்கு வேணா 30 லட்சம் சார்ஜ் பண்ணுங்க ஒரு பாட்டுக்கு, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கம்மி பண்ணி கண்டிப்பா ராயல்டி அவனி பிக்சர்ஸ்க்கு 20,000 rupees கன்செஷன், எனக்கு 10,000 rupees ராயல்டி கன்ஃபார்ம், 2 பேருக்கு ராயல்டி. ஆனா கனவுலையும் நானும் விஜய் ஆண்டனி நினைக்கல நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் விஷால் மைக்க பிடிச்சி பாட ஆரம்பிக்கு முன்னாடியே அந்த குரலை கேட்க கைத்தட்ட போறாங்க. அந்த காட்சியை நாங்க பார்ப்போம் கனவுல கூட நாங்க நினைச்சு பார்க்கல. இல்லைங்க, YMCAல நான் கிரிக்கெட் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸ்டாலின் அங்கிளோட கிரிக்கெட் ஆடி இருக்கேன். இளையராஜா சார் 75 ஷோ நடத்தி இருக்கேன். அந்த YMCA இடத்துல வந்து ராஜா என் நண்பன், என்னோட கிளாஸ்மேட், என்னோட நெருங்கிய நண்பன் ஒரு 2 லைன் வந்து பாடு விஷால் அப்படின்னு சொன்னது சத்தியமா கடவுளா வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வள்ளுவர் கோட்டத்துல கர்நாடிக் சிங்கர்ஸ் எல்லாரும் வந்து நாளை கழிச்சு வந்து தர்ணா பண்ண போறாங்க. அந்த மாதிரி இருக்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் God gives you a lot of experiences as you have to enhance, you have to capitalize on every experience. வெறும் ஆக்டிங் இல்லை வேணா சிங்கிங் எது வந்தாலும் பண்ணும், அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பண்ணணும்னு என்னோட ஆசை. ஸோ எனக்கு இந்த சாங்குக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டரில் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இது ஏன் வந்து முதல்ல போடல, நாங்கள் ஃபுல் படம் பார்க்க வேண்டியதாக இருக்குது 2வது வாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஐ டோன்ட் நோ, I should thank Raja, Vijayani and Sundar sir. உங்க வாய்ஸ் இல்லைன்னா இந்த மேஜிக் நடந்திருக்காது. வழக்கமா டிடி என் கான்செர்ட்ல வந்து கடைசி பாட்டு வந்து நாக்கமுக்கா தான் போடுவோம், இல்ல மச்சக்கண்ணி கொம்மா அது மாதிரிலாம் போடுவோம். இந்த தடவை வந்து ஆடியன்ஸ் லாஸ்ட் பாட்டு வந்து விஷாலோட பாட்டுல முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கடைசி பாட்டு வந்து விஷாலோட மை டியர்ல வரும். தமிழ்நாடு மக்களோட விதி. நான் வேணா இன்னும் ட்ரை பண்றேன். ஆக்சுவலா இந்த மை டியர்ல வர வந்து நம்ம கர்நாடிக்ல ட்ரை பண்ணோம் சார். ஆடியன்ஸ்க்காக இந்துஸ்தானி ட்ரை பண்றீங்களா நாளைக்கு? கசல் வெஸ்டர்ன் கூட பாடுறேன், என்ன வேணாலும் பாடுறேன், வெஸ்டர்ன்ல கூட பாடுறேன், போஜ்பூரியில கூட பாடுறேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. பாவம் கேட்கறவங்க தான் கல்லெடுத்து அடிக்காம இருந்தா சரி, போலீஸ் கிட்ட சொல்லி அந்த கல்லெல்லாம் பொறுக்கி வெளில தூக்கி போட சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா பெரிய ரேம்ப் போட்டிருக்காப்ல ராஜா. பேசுறீங்க, நாளைக்கு பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு, அந்த ஸ்டேஜே மிரள போகுது. இல்ல, என்னோட முதல் கான்சர்ட்ன்றது என் லைஃப்லயே நான் எதிர்பார்க்கல, சத்தியமா சொல்றேன். என் லைஃப்லயே நான் எதிர்பார்க்கல. இப்படி நீங்க உங்க முதல் கான்சர்ட் ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார்? இல்லப்பா, இந்த வரவேற்பு கிடைச்சதே இல்ல. ஒவ்வொரு நைட் நான் இவ்வளவு ஃபேமஸ் எல்லாம் ஆகலப்பா ஆக்சுவலா. போங்க சார். ஓகே, எனிவேஸ் தேங்க் யூ, சூப்பர். அண்ட் இந்த இதுல வந்துட்டு விஜய் ஆண்டனி சார் உங்களோட கான்சர்ட் வந்து தனி வைபா இருக்கும். ஏற்கனவே சென்னை அது விட்னஸ் பண்ணிருக்கு. ஒன் மோர் டைம் திஸ் இயர் அவங்க விட்னஸ் பண்ண போறாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். நாளைக்கு அது நல்லபடியா நடக்கணும். சூப்பரா பண்ணுங்க. சேயிங் தட் நெக்ஸ்ட் டைம் டிராவல் பண்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்க போற எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் நன்றி. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்தானம் சார் அண்ட் மனோபாலா சார். சந்தானம் சார் பற்றி கூட பேசிட்டீங்க, பட் மனோபாலா சார் பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னோன்னா what do you want to recollect and say sir? இல்லை, ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், ஒரு சாரி இது நடுவில் இன்டரப்ட் பண்ணுறேன்னு. இந்த படத்தில் நடித்த 3 நடிகர்கள், சுந்தர் சி சாரோட குருநாதர் மணிவண்ணன் சார்,
அப்புறம் மனோபலா சார், அப்புறம் சோனு சூதுக்கு பிஏ நடித்த சிட்டி பாபு இறந்துட்டாங்க. அவங்களுக்காக ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி பண்ணால் நல்லாயிருக்கும். சார் வந்து மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்திருக்கார் இந்த படத்தில், மணிவண்ணன் சார் எல்லாரும். ஸோ ரொம்ப நன்றி, அது ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் வந்து மௌன அஞ்சலி கொடுத்ததுக்கு. வில் கெட் பேக் டு த ப்ரோக்ராம். தேங்க்யூ சுந்தர் சார், மனோபாலா சார். ஏன்னா தியேட்டரில் வந்து அவர் வர அந்த ஒரு 20 மினிட்ஸ் வந்து நான் ஸ்டாப் லாஃப்டர், நான் ஸ்டாப் கிளாப்ஸ் போய்கிட்டே இருக்கு. எனக்கு ஓகே இல்லை, அதான் கேமரா வந்து பார்த்துடலாம். இல்லை, எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பெரிய நடிகர் மனோபாலா சார். விஷால் சார் சொன்ன மாதிரி மனோபாலா சார் மட்டும் இல்லை, என் படங்களில் வந்து அது ஹியூமரில் பெரும் பங்கு வகித்த இன்னும் சில ஆர்டிஸ்ட்லாம் அந்த படத்தில் இருந்தாங்க. நீங்கள் பார்ப்பீங்க, நெல்லை சிவா, செல்லதுரை, இவங்கெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ அருமையான காமெடியெல்லாம் என் கூட பண்ணியிருக்காங்க. நெல்லை சிவா வந்து நீங்கள் கிரியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவர் வாய்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய காமெடி ஒர்க் அவுட் வச்சு, எப்போ அக்கா வச்சு தான் பேக்கரி வாங்கினியாம சொல்லுப்பா அப்படின்லாம் ஒரு வாய்ஸ் அவர் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பார் செல்லதுரை. அது போல் ஏகப்பட்ட படம் என்னோடய படங்கள் நடிச்சிருக்காரு. சாரி, நெல்லை சிவா. அதே மாதிரி செல்லதுரை தலைநகரம் படத்தில் சொல்லுவார், நீ சென்னைக்கு போய் தெரு தெருவா சுற்றுற காலம் வரலாம் என்ன வரும். அந்த மாதிரி ஒரு மாபெரும் அற்புதமான நடிகர்கள். அவங்களாம் வந்து ஒரு பெரிய லைம் லைட்டுக்கு வராமே வந்து அவங்க நம்மள்கிட்ட பிரிஞ்சது வந்து ஒரு வருத்தமான விஷயம். அதே மாதிரி மனோபாலா சார் இந்த 12 வருஷத்துல எப்போ பார்த்தாலும் என்கிட்ட அவர் கேட்குற கேள்வி, வேறு எந்த படத்தில் நடித்தாலும் கூட என்கிட்ட அவர் கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா, எப்படா மதகஜராஜா வரும். ஏன்னா அவர் வந்து இந்த படம் வந்தால் பெரிய நம்பிக்கையில் இருந்தார். அவர் வந்து ஒரு சோலோ காமெடினா டாப்புக்கு வந்து அவர் வருவாருங்க ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு, எப்பவும் கேட்டே இருப்பார். பட் துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டு மக்களே வந்து அவரை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அதை பார்த்து சந்தோஷப்பட அவர் இல்லை. அதுதான் ஒரு ஃபீலிங்காக இருக்குது. உண்மையாகவே டைம் ட்ராவல் தான். மணிவண்ணன் சார் ஆகட்டும், மனோபாலா சார் ஆகட்டும், சிட்டி பாபு, செல்லதுரை, நெல்லை சிவா, இவங்களாம் திரும்பி பார்க்கும்போது ஒரு நாஸ்டாலஜிக் அந்த ஃபீலிங் தான் வருது. எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு என்னோட ராயல் சல்யூட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். Watching MGR just to see these three on the same frame. ஆனா சுபா சொல்ல, நிஜமாவே உங்க மூணு பேர் இது வந்து விஷால் தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், அந்த உட்காந்து 3 பேர் பேசுற டாபிக் இருக்கு பாத்தீங்களா, இவங்க 3 பேரோட ஒரிஜினல் கேரக்டர் இது. அவங்க 3 பேர் பேசிக்கிறது இப்படிதான் பேசிக்குவாங்க, நம்ம உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி படத்துல மட்டும் இல்லாம ரியல் லைஃப்லயும் ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பெஷலி ஆர்யா, சமயத்தில் வந்து ஆர்யா விஷால் கூட பண்ண சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு நண்பன் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக வந்து ஆர்யா நிறையா பண்ணார். ஸோ இனி விஷால் தான் அந்த இல்லை, இது நாங்கள் 3 பேர் வந்து ஒரு படம் இன்னொரு படம் நடித்தோம். அதில் இவங்க அவங்க பேருன்னா கவர்ச்சி நடிகை ஷக்கீலா. நான் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனராக வருவேன். வாசு என்ற வாசுதேவன் நினைக்கிறேன். ஐ திங்க் விஎஸ்ஓபி ராஜேஷ் படம். அதான் நான் சொல்றேன், நாங்க 3 பேர் சேர்ந்தோம்னா வந்து அவர் சொல்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வந்து நாங்க சொல்லுவோம் டைலாக் அவருக்கு, சார் நாங்க இப்படி பேசிக்கிறோம். நாங்க இவன் ஜாமி வந்து ஒரு 250 படத்துல கெஸ்ட் அப்பியரன்ஸா பண்ண படத்துல ஒரு படம் இந்த படம். இல்ல, அவன் வந்து யார் கூப்பிட்டாலும் வந்து நண்பன் வாடா ஒரு சீன் வந்து நடினா சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பி போயிடுவான், வந்து நடிச்சிடுவான், யோசிக்கவே மாட்டான். ஆக்சுவலா ஜெய்சங்கருக்கு அப்புறம் இல்ல மனோரமா அம்மாக்கு அப்புறம் அதிகமா படங்கள் நடிக்க போற நடிகன் வந்து இவன் தான் நினைக்கிறேன், ஆர்யா. ஆக்சுவலா இந்த சீன் வந்து பர்டிகுலர் சீன் நாங்கள் ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணோம். பண்ணி முதல் நாள் திடீர்னு பிளான் பண்ணோம், இந்த மாதிரி கெஸ்ட் அவர் வந்தால் நல்லா இருக்கும், ஹீரோ யாராச்சும் தான் நல்லா இருக்கும்னோடனே. அப்போ எனக்கு ஆர்யா பழக்கம் இல்லை. அப்போ அவன் விஷால்கிட்ட சொன்னேன், அதே இந்த மாதிரி ஆர்யா வந்தால் நல்லா இருக்கும், எனக்கு பழக்கம் இல்லை, நீங்கள் ஒரு வார்த்தை பேசுங்களேன்னு. அவன் யார் கூப்பிட்டாலும் வருவான், சார் நீங்கள் கூப்பிடுங்க வருவான். ஆனால் அதே மாதிரி சச்ச ஒரு ஜெம் சொன்னோன்னா, இல்லை சார் நான் வரேன். என்னோட கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷம் இது. அது அவர் சொன்ன மாதிரி வந்து இவர் ஒரு பொக்கிஷம் மாதிரி, இது ஒரு பொக்கிஷம் மாதிரி. ஆர்யா வந்து இட்ஸ் a blessing to have something like that in life. நீங்க எதை சொல்லிட்டு இருந்தீங்க சார்? சுந்தர் சார் நீங்க அதான் சொல்லிட்டு
ஓகே தேங்க் யூ so much. நெக்ஸ்ட் இதான் ஃபைனலா? ஓ we have one more. ஏப்பா வயசெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க, அது அஞ்சலியை வச்சுட்டு இதெல்லாம் வேற என்ன? இல்ல இது நானே வந்து அப்ஜெக்ட் பண்றேன். சுந்தர் சி at the age of 56 ஜாலியான டைப், எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு மனுஷன் இன்னும் அப்படியே இருக்காப்ல. இல்ல, one of my favorite director. இல்ல இந்த மீம் நான் கடுமையா அப்செக்ட் பண்றேன். ஓகே, ஏஜ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா போட்டுருக்காங்க, இது தேவையில்லை. 36 வந்து 56 ஆகிட்டீங்க. லைன் மட்டும் எடுத்துட்டோம்னா he is actually the most good looking directors in one of the 36 வந்து 56 ஆகிட்டீங்க. அப்பா அது printing mistake. டாக்டர் கிட்ட போறதை விட சுந்தர்சியோட படம் இல்ல இது மட்டும் எனக்கு பவர் இருந்துச்சுன்னா எடிட் பண்ணிடுவேன். எடிட் பண்ணிடுங்க. பரவாயில்ல சார், உங்க பவரை யூஸ் பண்ணி நாங்க மிஸ்யூஸ் பண்றோம் உங்க பவர். நல்ல வேளை குஷி இல்லைங்க. நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். சேம் அதேதான். இது வந்து ஏகமனதோட எல்லா ஆடியன்ஸும் சொல்றாங்க இல்லையா? ஆமா, இதுல ஒருத்தர் இருக்காரு, இதுல பெரும் பங்கு பாத்தீங்கன்னா அங்க வெங்கட் இருக்காரு. அந்த காமெடி கவுண்டர்ல வந்து பெரும் பங்கு வந்து அவரோட இருக்கு. அது வாழ்த்துக்கள், அது பெரிய பெரிய தூணா இருந்திருக்கு படத்துல, பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் சார். நெக்ஸ்ட் இன்னொன்னு இருக்கா? ஓகே, சந்தானம் சார் அண்ட் மனோபாலா சார், இவங்களோட காம்பினேஷன் வந்து அகைன் ஒரு அசுர வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுல எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த 5ல் 3 வந்து என்னோடது காம்பினேஷன். உங்க படம் அது வந்து ஆம்பளை கலகலப்பு அண்ட் அஃப்கோர்ஸ் மதகஜராஜா. அவரது என்னன்னு தெரியல, அவர் மனோபலாவை பார்த்தாலே சந்தானத்துக்கும் வெங்கட்டுக்கும் குஷி ஆயிடுவாங்க. ஒரு படத்துல வந்து புகையிலேருந்து ஒரு புகை பாம்பு வெடிச்சிடும், ஆம்பளையில் பாம்பு வெடிச்சோன்னா அந்த புகையிலேருந்து வருவார். அதுக்கு ஒரு டைலாக் இவர் போட்டிருப்பாரு, வழக்கமாக பீடியிலேருந்து தான் புகை வருது, புகையிலேருந்து பீடி வருது அப்படின்ட்டு. ஸோ அவர் மனோபலா சாரை பார்த்தாலே வந்து அவ்வளோ பஞ்சு. இன்னொன்று சந்தானம் வந்து ஒரு எழுதி வச்சிருப்பார். சந்தானத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. சந்தானம் வந்து அவரோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா அசாத்தியமான உழைப்பாளி. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் எழுதி வச்சிருப்பாரு, இந்த ஆர்டிஸ்ட் நடிக்கும் போது கவுண்டர் போடுறதுக்கு. மனோபலா சாருக்குன்னு ஒரு தனி புக்கே வச்சிருக்காரு, மனோபலா சார் கவுண்டர் பண்ணுறதுக்கு என்ன. ஸோ ரொம்ப சந்தோஷம். என்னோட படம் அந்த லிஸ்ட்டில் ஒரு 5ல் 3ல் இருக்கு. ஓகே, தி லாஸ்ட் ஒன். 2 படம் இருக்கு சார். ஆமா அஞ்சலியோடது 2 இருக்கு. அஞ்சலி போட்டோ வரல, அதனால அஞ்சலி படம் 2 இருக்கு. நம்ம போட்டுக்கலாம் சார். நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். கண்டில்ல சார், பிலீவ் இன் சுந்தர் சி சுப்ரமசி இருந்து ஸ்டேஜில் இருந்திருந்தாப்புலன்னா அதே மாதிரி சொல்லியிருப்பாப்புல நம்ம ஆளு. இவர் வந்து ஐ திங்க் ஐ ஓன்லி இன்ட்ரடியூஸ்ட் ஹிம் இன் திமிரு. when he came we wanted one different face, so இவர் வர வச்சோம். விநாயக் he's got something, everyone will have some kind of a magic. அழகா இருக்கணும் அப்படியெல்லாம் இல்லை, அந்த டேலண்ட் வந்து காட்டுறது ஒரு விதம் இருக்குல்ல. வந்தாலே ஜெயிலர் படத்தில் வந்து கலக்கிட்டாப்புல. his Sundar C Supremacy and his legacy will continue. Thank you. Very well said. ஆனா என்ன இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன, தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம கேரளாலயும் பெரிய வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு படம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டன்மார் ரசிச்சுட்டு இருக்காங்க படத்தை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஸோ we've come to the end. சுந்தர்சி சார் 70 ஆண்டு கால சினிமா பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் எம்ஜிஆர் படக்குழுவினருக்கு மரியாதை செலுத்தணும்னு நினைக்கிறாங்க. விஜய் ஆண்டனி சார், அஞ்சலி மேம், எல்லாரும் நீங்க மேடைக்கு வந்தீங்கன்னா. பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக மனோகர் சாரை மேடைக்கு அழைக்கிறோம். மனோகர் பிரசாத் சார், ப்ளீஸ் ஜாயின் us on stage for a photo opportunity.
ஜெமினி லீகல், கணேஷ் அண்ட் ராஜேஷ் அவர்களுக்கு நன்றி. சாரி சார், நான் ஒரு 2 பேர் விட்டேன். ஒன்று எங்கள் பிஆர்ஓ மிஸ்டர் ஜான்சன், தேங்க்யூ ஜான்சன், அண்ட் பீட்ரூட் டீம் ஹெடட் பை பிரியங்கா, தேங்க்ஸ். தேங்க்யூ சார். அடுத்ததாக கணேஷ் சார், ராஜேஷ் சார் நன்றி from Team Gemini and everybody in Team Gemini. ப்ரொமோஷன்ஸ்க்காக உழைத்த அதித்தி, ஜான்சன் அண்ட் டீம் பிஆர்ஓ, ஜான்சன் அண்ட் டீம் மார்க்கெட்டிங்கில் பீட்ரூட்டில் இருக்க பிரியங்கா, சுதீர், ஆல்டோ அண்ட் டீம் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி. Can we all join us on stage so that இங்கே ஒரு கேக் கட்டிங் இருக்குது?